ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீர்க்கங்காய் கத்திரிக்காய் வச்சு ஒரு கடையல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் 4, அதுக்கப்புறம் ஒரு பீர்க்கங்காய், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பீர்க்கங்காவை தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காவையும் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது கடையலெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடைஞ்சோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா அந்த எண்ணெயிலே வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த கடையில் வந்து மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட மண் சட்டி இல்லை, அதனால் நான் வந்து நார்மல் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வச்சு தான் செய்கிறேன். நீங்கள் மண் சட்டியிலையே வதக்கி மண் சட்டியிலையே கடைஞ்சால் என்ன டேஸ்ட் இருக்குன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறது இல்லையா, சூப்பராக இருக்கும். பழுத்த தக்காளியை 2 தக்காளி கட் பண்ணி போட்டாச்சு. கொஞ்சம் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டாச்சு. இப்போ இது நல்ல ஒரு மிதமான சூட்லேயே நல்லா தக்காளி வந்து வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய் வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம். பீர்க்கங்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். பிஞ்சு காய்னா சட்டுன்னு வதங்கிடும். இப்போ வந்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். ஒரு 2-3 நிமிஷம் இதை அப்படியே லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து கத்திரிக்காயை சேர்த்தாச்சு. இப்போ இது ஒரு அரை பாகம் வேகட்டும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து எந்த குழம்பு மிளகாய் தூள், காரத்தூள் எதுவுமே சேர்க்கல. இதெல்லாம் அந்த காலத்தில் பாட்டிங்க செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டிமா சொல்லியிருக்காங்க, நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு திரும்பியும் பிளேட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மிதமான சூட்லேயே வச்சு கிண்டி விட்டாக்கா சூப்பரான ஒரு கடையல் ரெடி. நம்ம வந்து சட்டியில் கடைஞ்சால் சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டு சட்டி இல்லை, அது ஒன்று தான் இதில் மிஸ்ஸிங். நீங்கள் சட்டியில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணல, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், ஓகேவா? பாருங்கள், தண்ணி விடுது காயில். நான் தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, தண்ணி லைட்டாக விடுது. அதனால் அதிலே வதக்கிடலாம், தண்ணி சேர்க்க வேண்டாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ இதை நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து சாப்பாடு சுட சுட சாப்பாடு வடித்து சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டாக்கா ஒரு சுவையான கத்திரிக்காய் பீர்க்கங்காய் கடையல் ரெடி. நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். பாய் பாய்.